இப்படி ஒரு சபை சென்னையில இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் பேசாம எங்க சர்ச்சை ரிசைன் பண்ணிட்டு இங்க ஒரு தலை எப்படியோ அப்படிதான் உடம்பு இருக்கும். இந்த சபைக்கு கர்த்தர் நல்ல தலையை கொடுத்தார். உண்மையா இன்னைக்கு நான் இங்க வந்துட்டு உண்மையா என் கண்களை என்னால் நம்பவே முடியல. ஆண்டவர் ஒரு அற்பமான ஆரம்பத்தை இவ்வளவு அதிகமாக ஆசீர்வதித்தார். எனக்கு அண்ணனை அந்த அற்பமான ஆரம்பத்தில் நான் பார்த்த பொழுது இன்றைக்கு ஆண்டவர் இப்படி வச்சிருக்காரு பொழுது ஆண்டவர் எந்த மனுஷனையும் உயர்த்த முடியும். அவரால் மாபெரும் ஆச்சரியமான அறுவடைக்காக தேவன் உங்கள் எல்லாருமா இந்த எல்எல்எம் சபையில உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு இது போல 100 மடங்கு 100 மடங்கு 100 மடங்கு. Well, in my life, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் என்னன்னா, இயேசுநாதர் இந்த இடத்துக்கு வருவாருன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவார்னு நான் நினைச்சனோ அப்படியெல்லாம் இந்த தம்பி இங்க பிஹேவ் பண்ணதை நான் பார்த்தேன். ஆக்சுவலா உண்மையில உங்க ஊழியத்துல நீங்க ஏங்குறீங்க. இந்த கேத்ரின் குழுமன் பாத்தீங்கன்னா சத்தமே இருக்காது, அப்படியே மெதுவா ஆராதிப்பாங்க, அற்புதம் நடக்கும். அது எனக்கு ஏக்கம், எப்படா அது நடக்கும். ஒரு தெளிவா தீர்க்கதரிசில சொல்றாரு, நீங்க அதை ஏங்குறீங்க, அது நடக்கும்ன்றார். எப்படி கைதட்டுங்க பார்க்கலாம். அப்ப நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், இவர் உங்க ஆளு சாதாரண ஆளு இல்ல, தீர்க்கதரிசி. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறவன் யார்? ஜீசஸ் இஸ் அவர் லைஃப்லைன். 2008ஆம் வருடம் கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி லண்டனில் இருந்து 10 நாட்களுக்கு விடுமுறைக்காக இந்தியாவிற்கு வந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஜான்சனை கர்த்தர் தடுத்து நிறுத்தி கனமான அவருடைய ஊழிய பணியை அவருக்கு கொடுத்தார். அவர் சம்பாதித்த அனைத்தையும் இழந்து ஒன்றுமில்லாமல் திக்கு திசை தெரியாது சென்னையில் எந்த அறிமுகமும் இல்லாமல் வாழ்க்கையை ஆரம்பிக்க கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி லைஃப்லைன் மினிஸ்ட்ரி முதலில் ஃபெல்லோஷிப்பாக 2-3 நபருடன் ஆரம்பிக்கப்பட்டது. ஆராதனை ஆரம்பித்து 1 வருடம் கழித்து கர்த்தருடைய தீர்மானத்தின்படி காலை ஆராதனையாக 2013ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இடம் போதாத நிலையில் கர்த்தர் விசாலமான இடத்தை பெரும்பாக்கம் மெயின் ரோடில் கொடுத்தார். ஒவ்வொரு வாரமும் மாதமும் சபை வளர ஆரம்பித்தது. கர்த்தர் அற்புதத்தினாலும் அடையாளங்களினாலும் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். சபை விருத்தி அடைந்து இடம் கொள்ளக்கூடாத பட்சத்தில் ஆண்டவர் சொந்த சபையை கட்டும் திட்டத்தை தந்தார். ஆச்சரியமாக யாருடைய உதவியும் இல்லாமல் சபை மக்கள் மூலமாகவே சபையை நேர்த்தியாக கட்ட உதவி செய்தார். அவரே காரியத்தை வாய்க்க செய்து அனைத்து தரப்பு மக்களையும் சபைக்கு அழைத்து வந்தார். கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய சபை மூலமாக செத்த சரீரத்தை உயிரோடு எழுப்ப ஆண்டவர் கிருபை கொடுப்பார். சேலஞ்ச் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்முடைய சபை மூலமாக ஆண்டவர் செத்தவர்களை கண்டிப்பாக உயிரோடு எழுப்புவார். ஹல்லேலூயா. நான் 2017ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். மோடி நம்முடைய சர்ச்சுக்கு ஒரு நாள் வருவார்னு சொல்லிட்டு, மோடி மாத்திரமல்ல எல்லா தலைவர்களும் ஒரு நாள் இந்த எல்எல்எம் சர்ச்சுக்குள்ளே வந்து நிற்பாங்க. ஹல்லேலூயா. அந்த நாட்டில் அந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த் இருக்கிற கிராமத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விடுவாங்களாம். அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து நிற்கிறப்ப அதில் ஃபுல்லாக நோயாளிகள் இருப்பாங்க. அவர் விகில்ஸ்வர்த் ஒரு நாள் மார்னிங் வந்து அந்த நோயாளிகள் வர ட்ரெயினை பார்த்து ஜெபம் பண்ணுவார். உள்ளே இருக்கிற எல்லா நோயாளிகளும் அவர்கள் சுகமார்கள். கவர்மெண்ட்டே அப்படி ஒரு ரயில் விடுவாங்க. நான் ப்ராஃபஸை பண்ணுறேன், ஒரு நாள் இங்கே வருகிற இந்த மெட்ரோ ட்ரெயினில் நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மெட்ரோ ட்ரெயின் விடுவாங்க. அது ஃபுல்லாக வியாதியஸ்தர் வந்து நிற்பாங்க. நம்ம இங்கே டச்சில் ஜெபம் பண்ண போகிறோம். அந்த ட்ரெயினில் இருக்க எல்லாரும் சுகமாக போகிறாங்க. ஹல்லேலூயா.